இங்க இந்த சின்ன பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாதனால இவங்க பாட்டி தான் வளர்த்துட்டு வராங்க. இந்த பொண்ணு ஸ்கூல்ல போய் படிக்கும் போது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னா இந்த பொண்ணை ராகிங் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லாதனால இந்த பாட்டிக்கிட்டையும் இவ சொல்லாமே விட்டுறா. இந்த பாட்டியும் ரோட்டு ஓரமா ஒரு சின்ன கடை வச்சு அதுல வர காசை வச்சு இந்த பொண்ணை வளர்த்துட்டு வராங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அவங்க பாட்டியவே அம்மா அப்பாவா நினைச்சு அந்த பாட்டி கூட சந்தோஷமா இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாட்டிக்கு வயசு ஆகிட்டே போறனால மறதினா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த குட்டி பொண்ணையும் பாத்துக்க முடியாத நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணுக்கு இருக்கிற தங்கச்சி பாப்பாவை குழந்தை இல்லாம இருக்கிற ஒரு டாக்டர் ஃபேமிலிக்கு இந்த பொண்ணை தத்து கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணையும் இந்த டாக்டர் ஃபேமிலியே தத்து எடுத்துக்கிறாங்க. என்னதான் இந்த பொண்ணு பணக்கார வீட்டுல இருந்தாலும் அவங்க பாட்டி கூட இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள் தான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த பாட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம அந்த பாட்டி வீட்டுக்கே போயிடுறா. ஆனா அந்த பாட்டி இந்த குட்டி பொண்ணு யாருன்னே தெரியாத அளவுக்கு மறந்து போயிடுறாங்க. அதனால பாட்டியோட கடைசி காலத்துல நம்ம கூடயே இருந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நல்லா பாத்துக்கிறா. அந்த பாட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேல இறந்து போற நிலையில ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்பதான் இந்த பேர்த்தி மேல எவ்வளவு பாசமா இருந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த பாட்டி இறந்தும் போயிடுறாங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒரு பெரிய போட்டோகிராஃபரா மாறி ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்து நிக்கிறா. இவ எவ்வளவுதான் ஒரு பெரிய போட்டோகிராஃபரா இருந்தாலும் அவங்க பாட்டி கூட எடுத்த அந்த சின்ன வயசு போட்டோவை தான் ரொம்ப ஃபேவரட்டா நினைக்கிறா.